வணக்கம். இரவில் சசிகலாவிற்கு தேடி வந்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகள் எடப்பாடியால் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று சட்டப்பேரவையில் கூட அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ஒருவருக்கொருவர் முரண்பாடாக பேசக்கூடிய வகையிலும் ஒற்றுமை இல்லாமலும் சட்டப்பேரவையில் பேசுகிறார்கள் என்றால் அது அதிமுகவிற்கு பாதகமாகவும் தமிழ்நாட்டில் பிற கட்சிகளுக்கு சாதகமாகவும் மாறும். தமிழ்நாட்டில் ஒரு இயக்கம் என்றால், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கட்சி என்றால் அது அதிமுக தான் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் நன்காகவே அறியக்கூடியவர்கள். தமிழ்நாட்டில் செல்வாக்கு, தமிழ்நாட்டில் பதவிகள், தொடர்ச்சியாக முதல்வர் என்ற அங்கீகாரத்தை தமிழக மக்கள் அதிமுகவிற்கு கொடுத்தது. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுக்குநூறாக உடைத்து விட்டார். அந்த இடத்தை மீண்டும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி, சசிகலா அவர்களை எப்படியாவது அதிமுகவிற்குள் கொண்டு வர வேண்டும். சசிகலாவிற்கு பணம் ஒன்றும் தேவையில்லை. அவருக்கு வயதாகிவிட்டது. அவருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை ஏராளம். போயஸ் கார்டனில் வீடு, பங்களா, நகைகள் ஏராளம் பணம் அவரிடம் இருக்கிறது. ஆனால் அதிமுக சசிகலா அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் அதிமுகவின் நிலைமையை உச்சத்திற்கு கொண்டு செல்வார் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்பதை தென் மாவட்ட நிர்வாகிகள் அதிமுகவின் தலைமைக்கு கடிதங்களை கொடுத்துள்ளனர். ஒரு கட்சி வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் ஒற்றுமை மட்டும்தான் அதற்கு இருக்க வேண்டும். ஒரு கட்சி வெற்றி வாகை சூட வேண்டும் என்றால் ஒற்றுமை மட்டும்தான் முதலில் இருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதிமுகவில் பிரிவினைகளை ஏற்படுத்தி ஒருவருக்கொருவர் மோதல்களை உருவாக்கி கட்சி வெற்றி ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒருபோதும் கருத்தியல் ரீதியாக அதிமுகவின் நிர்வாகிகளை சந்தித்து பிரச்சனைகளை முடிவிற்கு கொண்டு வராமல் பிரச்சனைகளை அதிகரித்து செல்வதால் எடப்பாடி அந்த தகுதியை இழந்துவிட்டார். 11 தேர்தல்கள் எடப்பாடிக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. ஆனால் ஒன்றில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களால் முழுவதுமான வெற்றியை பெற முடியவில்லை. இனியும் அதிமுகவில் எடப்பாடி தேவையில்லை. அந்த இடத்திற்கு சசிகலாவே தகுதியானவர். அந்த இடத்திற்கு சசிகலாவே பொருத்தமானவர். எடப்பாடியை தேர்வு செய்ததும் சசிகலாதான். சசிகலாவை நீக்கியது எடப்பாடிதான். இங்கு எடப்பாடிதான் பிரச்சனை. அதிமுகவில் நிர்வாகிகள் அனைவரும் தகுதியானவர்கள்தான், எடப்பாடியே தவிர என்று நிர்வாகிகள் சசிகலாவிற்கு ஆதரவாக பேசியிருப்பது சசிகலாவிற்கு தேடி வந்த அதிர்ஷ்டம் என்றும் கூறப்படுகிறது.